எங்க அம்மா உன்னை பொண்ணு கேட்டு வர சொன்னாங்க. இவன் ஊரு ஃபுல்லா தேடினா இங்க வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கியான். டேய் இங்க வா. இத வரேன்டா. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டைரக்டர் தான் பங்கு இந்த சீன்ல நானும் இருக்கேன்னு உள்ள வர சொன்னாரு. என்ன சார் இது? வழக்கமா சரவணன் மீனாட்சி காதல் காட்சியில ஹீரோ ஹீரோயின் மட்டும் தானே இருக்கணும். இப்ப என்ன புதுசா இன்னொரு ஆளு? அட ஏதோ தெரியாம வந்துட்டேன், விடு பங்கு. அப்படியா? அப்ப கொஞ்சம் ஓரமா நின்று போ, நான் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பங்கு, ஒரே கிளுகிழப்பு தான் போல. ஆமா, இது வரைக்கும் காதலியா இருந்த என் மீனாட்சி இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டி ஆக போறா. முன்னாடியே வா. கூடி சீக்கிரத்துல சரவணன் என்ன பொண்ணு பார்க்க வரானே. ஏ, நீ என்கிட்ட கூட இத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையடா. எனக்கே இப்பதான் தெரியும் பங்கு. அது சரி. ஏய், இந்த பொண்ணு பார்க்க போறோன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமாடா? அங்க எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் தெரியாது? எத்தனை தமிழ் சினிமால பாத்துருக்கோம், அதெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுருவோம். ஃப்ரீயா விடு பங்கு. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இது சாதாரண விஷயம் இல்லடா. அங்க எப்படி நடந்துப்ப, எப்படி பேசுவ, எப்படிடா? எப்படினா எப்படி? ஐயோ, இவங்கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறது? இப்போ நீ கல்யாண மாப்பிள்ளை, நான் இந்த ஊரோட பெரிய மனுஷன்னு வச்சுக்கோ. நம்ம குருவில்லா தான் கல்யாணம் பண்ணோம். இப்போ நம்ம பொண்ணு பாக்குற லொகேஷன்ல இருக்கோம். எப்படி ரியாக்ட் பண்ணுவ? எங்க செஞ்சு காட்டு. நான் கல்யாணம் பண்ணா அப்ப ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் மா. போய் மாப்பிளைக்கு காஃபி கொண்டு வாமா. சரவணா, பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா இரு. பர்ஃபார்மன்ஸ் தானே, அதெல்லாம் நமக்கு என்ன புதுசா என்ன? சரி சரி சரி. ரெடியா? மாப்பிள ரெடியா? மாப்பிள ரெடி. பொண்ணு ரெடியா? ரெடி. கேமரா ஆக்ஷன். போமா போமா, போய் குடு குடு. ஆட போமா. மாப்பிள இப்படி குனிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? நிமிந்து பொண்ணை பாருங்களேன். காஃபி எடுத்துக்குங்க, காஃபி எடுத்துக்குங்கன்னு சொன்னேன். தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னேன். வெல்கம். உங்களுக்கு காஃபி? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. வேணாமா? என்ன மாப்பிள, பொண்ணு எப்படி? எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளம், இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளம், ஒளி சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள். பிடிச்சிருக்கு, ஆனா பொண்ணுதான் கொஞ்சம் கருப்பா இருக்கு. ஆமா, இவர் அப்படியே அஜித்குமார் கலரு, கருப்பை பத்தி பேசுறாரு.